Roman letter 7 இருக்க first sum 88 Ra 226 experiences 3 alpha decay. Find the number of neutrons in the daughter element. இப்போ நமக்கு இங்கே ஒரு எலமெண்ட் கொடுத்துட்டாங்க, தட் இஸ் கால்ட் அஸ் பேரண்ட் எலமெண்ட். ஓகே, அது எத்தனை ஆல்ஃபா டிகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆல்ஃபா டிகேவால் நகருது. அப்போ நம்மளை என்ன கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டாட்டர் எலிமெண்ட்டினுடைய நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம நியூட்ரான்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு தெரியும் மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர், அப்படி தான் நம்ம நியூட்ரான்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். யாரோட நியூட்ரான்ஸை கண்டுபிடிக்க போகிறோன்னா ஆஃப்டர் த ஆல்ஃபா டிகேக்கு அப்புறம் வரக்கூடிய டாட்டர் எலிமெண்ட்டினுடைய நியூட்ரான்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ கிவன் எடுத்து எழுதிக்கலாம். 88 Ra 226. இப்போ இதுதான் யாருன்னு சொன்னேன், பேரண்ட் எலிமெண்ட்டுன்னு சொல்லிட்டேன். இது எத்தனை ஆல்ஃபா டிகேவால் நகடுதுன்னு சொன்னேன், 3 ஆல்ஃபா டிகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஆல்ஃபா டிகேனா ஆல்ஃபா பார்ட்டிக்கல் என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஆல்ஃபா பார்ட்டிக்கல் என்னென்னா 2He4, அதாவது ஹீலியம் பார்ட்டிகல்ஸ். 2He4 தான் என்ன அப்படின்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கல். ஓகே, இது எத்தனை ஆல்ஃபா பார்ட்டிக்கல்னால் 3 ஆல்ஃபா பார்ட்டிக்கல், அதனால் 3ன்னு எடுத்து எழுதியாச்சு. இதுதான் டாட்டர் எலிமெண்ட். இது நமக்கு என்ன எலிமெண்ட்டுன்னு தெரியாது, மாஸ் நம்பரும் தெரியாது, அட்டாமிக் நம்பரும் தெரியாது. மேலே இருக்கிறது மாஸ் நம்பர், மாஸ் நம்பரோட சிம்பிள் A, கீழே இருக்கிறது அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் நம்பரோட சிம்பிள் Z. இதுதான் என்ன எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டர் எலிமெண்ட். சரிங்களா? இப்போ ஒரு ஆல்ஃபா டிகேனுடைய மாஸ் நம்பர், இதான ஆல்ஃபா டிகே, ஆல்ஃபா பார்ட்டிக்கல். அப்போ இங்கே எவ்வளோ மாஸ் நம்பர் இருக்குது, 4 இருக்குது. அதை இங்கே எழுதிட்டேன். 3 ஆல்ஃபா டிகே அப்படின்னும் போது 3 × 4, அப்போ எத்தனை வரும், 12 வரும். அப்போ 3 ஆல்ஃபா டிகே நடக்கும் போது எத்தனை மாஸ் நம்பர் இருக்குது, 12 இருக்குது. அதையும் எடுத்து எழுதியாச்சு. 1 ஆல்ஃபா டிகேனுடைய அட்டாமிக் நம்பர் அப்படின்னும் போது இங்கே 2. 3 ஆல்ஃபா டிகேனோட அட்டாமிக் நம்பர்னும் போது 2 × 3 6ன்னு எடுத்து எழுதிட்டேன். சரிங்களா? எப்போவுமே நமக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய மாஸ் நம்பரும் இந்த சைடில் இருக்கக்கூடிய மாஸ் நம்பரும் ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி அட்டாமிக் நம்பரும் ஈக்குவலாக இருக்கணும். ஒரு பேரண்ட் எலமெண்ட் டிகே ஆச்சுன்னா அதில் எவ்வளோ இருக்கோ அது ஸ்ப்ளிட் ஆனால் இது ரெண்டுமே ஈக்குவலாக வரணும். இப்போ இது ஆல்ஃபா பார்ட்டிக்கல், இது என்ன அப்படின்னா டாட்டர் எலமெண்ட். இப்போ இங்கே 88 இருக்குன்னா இங்கே 2 தான் இருக்குது அப்படின்னும் போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 88 வரணும். இதான் க்ளூ. அதே மாதிரி மாஸ் நம்பரில் இந்த டாட்டர் எலிமெண்ட்டையும் இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கலுடைய மாஸ் நம்பரையும் ஆட் பண்ணால் 226 வரணும். அதான் க்ளூ. இங்கே எத்தனை ஆல்ஃபா டிகே கொடுத்துட்டாங்க, 3 ஆல்ஃபா டிகேன்னு கொடுத்துட்டாங்க. அதனால இங்கே மாஸ் நம்பரை நான் என்ன எழுதியிருக்கேன், 12ன்னு எழுதியிருக்கேன். அட்டாமிக் நம்பர் என்ன எழுதியிருக்கேன்னா 6ன்னு எழுதியிருக்கேன். சரி, இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாங்களா? ஃபைண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் டாட்டர் எலமெண்ட். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இந்த டாட்டர் எலமெண்ட். சரிங்களா? அப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். யாருடைய மாஸ் நம்பர், இந்த டாட்டர் எலமெண்ட்னுடைய மாஸ் நம்பர்லேருந்து இந்த டாட்டர் எலமெண்ட்டினுடைய அட்டாமிக் நம்பரை மைனஸ் பண்ணால் தான் நமக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இந்த டாட்டர் எலமெண்ட் கிடைக்கும். சரி, நம்ம எப்பயும் எழுதுகிற மாதிரி ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டோம். மாஸ் நம்பர் ஆஃப் டாட்டர் எலமெண்ட். இப்போ இதுதான் மாஸ் நம்பர் ஆஃப் டாட்டர் எலமெண்ட். இவங்களை கண்டுபிடிக்கணும்னா இவங்களதுலேருந்து யாரோடையது, பேரண்ட்டினுடைய மாஸ் நம்பர்லேருந்து இந்த ஆல்ஃபா டிகேவை மைனஸ் பண்ணால் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் யாரோடைய ஆன்சர், நம்பர் ஆஃப் டாட்டர் எலமெண்ட், மாஸ் நம்பர் ஆஃப் டாட்டர் எலமெண்ட்னுடைய ஆன்சர். அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், மாஸ் நம்பர் ஆஃப் பேரண்ட் எலமெண்ட் எவ்வளோ இருக்குது, 226. அதை எடுத்து எழுதிக்கிட்டேன். மாஸ் நம்பர் ஆஃப் பேரண்ட் எலமெண்ட் எவ்வளோ, 226. அதே மாதிரி நான் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் மாஸ் நம்பர் ஆஃப் 3 ஆல்ஃபா டிகே, அது எவ்வளோ, 12. 226 minus 12 214. அதே மாதிரி இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அட்டாமிக் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். அட்டாமிக் நம்பர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் எலமெண்ட்டில் அட்டாமிக் நம்பர் 88 இருக்குது. அந்த 88 இங்கே எடுத்து எழுதிட்டேன்னா அதுக்கப்புறம் 3 ஆல்ஃபா டிகேனுடைய அட்டாமிக் நம்பர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம், 6. அப்போ 88 - 6 82. இப்போ நமக்கு மாஸ் நம்பர் ஆஃப் டாட்டர் எலமெண்ட்டு 214 கிடச்சிருச்சு. அட்டாமிக் நம்பர் ஆஃப் டாட்டர் எலமெண்ட்டு Z எவ்வளோ கிடச்சிச்சு, 82 கிடச்சிச்சு. நமக்கு அது கிடையாது ஆன்சர். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இந்த டாட்டர் எலமெண்ட் தான் ஆன்சர். அப்போ எதை மைனஸ் பண்ணணும், மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். அப்போ மாஸ் நம்பர் எது, 214. அட்டாமிக் நம்பர் எது, 82. 214 minus 82, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 132. ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இந்த டாட்டர் எலமெண்ட் ஈக்குவல் டு 132.